பொய்யான வாக்காளர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது எனவும் எஸ்ஐஆரில் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடக்கூடாது என்னும் அச்சம்தான் உள்ளதாகவும் கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, திமுகவில் யார் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் மக்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாங்கள் எந்த போலி வாக்காளர்களையும் சேர்க்கவில்லை. சேர்க்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது. உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அச்சம்தான் எங்களுக்கு இருக்கிறது. பீகாரிலே உண்மையான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை மறந்துவிட்டு ஜெயக்குமார் பேசலாம், யார் வேண்டுமென்றாலும் பேசலாம். வேணுமென்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையான வாக்காளர்கள் யார் எந்தெந்த பகுதியிலே அதிகமாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அங்கே கொத்து கொத்தாக நீக்கிவிட்டு தாங்கள் தேர்தலை சந்திக்க முடியும் எஸ்ஐஆரை வைத்து என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் அதை விடமாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் என்பது பிறகு தேர்தலுக்கு பிறகு வைத்துக்கொண்டால் கால அவகாசம் இருக்கும். அவசர கதியிலே அது கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுக்களை யார் மீது வைத்தாலும் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். கே நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அது பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும்.